ملائكتك المقربين وعلى أهل عبادك الصالحين أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركته بذاته محيا وتعثرت الأوالم بطيب ذكره وريان. قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. அவனது வற்றாத கருணை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியமடைந்த உம்மத்தார்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக என்கின்ற மேலான துவாக்களை கேட்டவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கருணை வல்லோர் ரஹ்மான் துணை நபர்களையும் இந்த ஜும்மாவுடைய மஜ்லிஸில் அமர வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் 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 அலா குல்லி ஹால். அந்த அடிப்படையில் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்கள்கள் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய தோழமை இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால், இந்த உலகத்தில் பல்வேறு இடத்துல போய் பார்த்தாலும் சரி, இரத்த பந்த உறவுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த இரத்த பந்த உறவை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 100%ல் 50% நபர்கள் அந்த இரத்த பந்த உறவோடு துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னாலும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற கருத்தை நம்மவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரத்த பந்த உறவோடு நம்மவர்கள் சேர்ந்து வாழ்ந்தால் இந்த உலகத்தில் நம்மவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, நாளை மறுமையில் நம்மவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன? அல்லாஹு தஆலா இந்த இரத்த பந்த உறவை பற்றி தனது திருமறையாம் குர்ஆனில் எவ்வாறு கூறியிருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் எவ்வாறு கூறியிருக்கிறார்கள், இதையெல்லாம் தாண்டி ஒரு நபர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவனுடைய இரத்த பந்த உறவோடு அவன் சேர்ந்து வாழ்ந்தானேயானால் அவனுடைய வாழ்விலும் அவன் வெற்றி பெறுவான், இம்மையிலும் வெற்றி பெறுவான், நாளை மறுமையிலும் வெற்றி பெறுவான் என்கின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் அழகாக ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவான். என்னன்னா, வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லதி, எப்படிப்பட்ட விஷயத்தில் தெரியுமா அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை பார்த்து பயந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறான்? தஸஅலூன பிஹி வல் அர்ஹாம். அல்லாஹு தஆலா இந்த இரத்த பந்த உறவோடு யார் யார் எல்லாம் சண்டை வைத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய உறவை துண்டித்து வாழ்கிறார்களோ, அப்படிப்பட்ட நபரை பார்த்து அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் கேட்பான். என்ன தெரியுமா கேட்பான்? இந்த உலகத்தில் வாழும் பொழுது உனக்கு இரத்த பந்தம் என்கின்ற உறவை நான் தந்தேன், உனக்கு சகோதரர்களை நான் தந்தேன், மற்ற நபர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய குடும்பத்தில் இல்லாத பல்வேறு நியாமத்துகளை, பல்வேறு இரத்த பந்த உறவை நான் உனக்கு தந்தேன். அந்த இரத்த பந்த உறவோடு நீ சரியா வாழ்ந்தியா? அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹக்கை, அவங்களுக்கு என்னென்ன நீ செய்யணுமோ அதை நீ சரியா செஞ்சியா? உன்னுடைய சொத்திலிருந்து அவர்களுக்கு சரிவரையாக நீ பங்கை தந்தியான்னு சொல்லி நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபரையும் பார்த்து கேட்பான்.
அந்த நேரத்தில் அல்லாஹ்கிட்ட, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது என்னுடைய இரத்த பந்தத்தோடு நான் சரியாக வாழ்ந்தேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் மிகவும் சொற்பமான நபர்களாக தான் இருப்பாங்க. எண்ணலாம், இத்தனை பேர் தான் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம எண்ணலாம். அந்த அளவுக்கு குறைவான மக்கள் தான் இருப்பாங்க. எதற்காக தெரியுமா குறைவான மக்கள் இருப்பாங்க? இந்த உலகத்தில் வாழும் பொழுது, உதாரணமாக உங்களுக்கு சொல்லி காட்டணும்னா, ஒரு மிகப்பெரிய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்குதுன்னா, அவங்களுடைய முன்னோர்களுடைய காலத்திலிருந்து அவர்கள் சேர்த்தி வச்ச சொத்துடைய பங்கு என்பது தலைமுறையாக அமர்ந்து சாப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சொத்துடைய மதிப்பு அவங்கள்ட்ட இருக்குது. அந்த மதிப்பு, அந்த பணத்தோடைய மதிப்பு இருக்குது. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய தந்தை வஃபாத் ஆகி விடுகிறார்கள். தந்தை குடும்பத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய தந்தை வஃபாத் ஆகிறாரு. அந்த தந்தைக்கு பார்த்தீங்கன்னா மகன்களும் இருக்கிறாங்க, மகள்களும் இருக்கிறாங்க. இந்த மகன்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சில ஆண்டில் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் எப்படியாச்சும் நம்மளுக்கு மட்டும்தான் வரணும், நம்மளுடைய சகோதரிமார்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வாக்குவாதம் செய்கிறாங்க. இந்த சொத்தை என்னுடைய தந்தையார் எனக்காக விட்டுட்டு சென்றிருக்கிறாரு, இந்த சொத்து எனக்குரிய சொத்து, உனக்கு இந்த சொத்தை நான் ஒருபொழுதும் தரமாட்டேன் என்பதாக வாக்குவாதம் செய்கிறாங்க. எந்த அளவுக்கு வாக்குவாதம் போகுதுன்னா, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அந்த சொத்தில் அந்த சொத்திலிருந்து அந்த சகோதரிமார்களுக்கு பங்கு தர மாட்டோம்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. யாருக்கும் சொத்து போய் சேர போகிறதில்லை. அவனுடைய பக்கத்து அண்டை வீட்டார்களுக்கு அந்த சொத்து போய் சேர போகிறதில்லை. ரோட்டில் நடந்து போகக்கூடிய நபர்களுக்கு அந்த சொத்து போய் சேர போகிறதில்லை. இதுவரைக்கும் பார்க்காத யாரோ ஒரு நபருக்கு சொத்து போய் சேர போகிறதில்லை. யாருக்கு அந்த சொத்து போய் சேருது? தன்னோட பிறந்த தன்னுடைய இரத்த பந்தமான சகோதரிமார்களுக்கு அந்த சொத்து இல்லைன்னு சொல்கிறாருன்னா, அவருடைய நிலையை நாம் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த பணம் என்கின்ற விஷயம் அவருடைய கண்ணை மறைச்சி அந்த இரத்த பந்த உறவை அந்த இடத்துல துண்டிக்கிறாங்க. நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு நபர் இப்படி சொல்கிறாரு, அவருடைய சகோதரிகிட்ட போய் சொல்கிறாரு, என்னுடைய தந்தையார் எனக்காக இந்த சொத்தை சேர்த்து வச்சுட்டு போனார், உனக்கு சேர்த்து வைக்கல, உனக்கு நான் தரமாட்டேன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அந்த சகோதரிமார்கள் இவங்கள்ட்ட வந்து பேசுவாங்களா? அந்த சகோதரிமார்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சகோதரர்களோட தோழமை இதுக்கப்புறம் வைப்பாங்களா? அந்த ஒரே ஒரு சொத்துடைய பலன் அந்த என்ன ஆகுதுன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களையும் பிரிவுக்கு உண்டாகிறது. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் ஹதீஸுல் குதுஸின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு ஹதீஸில் என்னென்னா, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை படைப்பினங்களையும் படைச்சிட்டான். என்னென்ன படைப்பு இருக்குதோ எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் தஆலா படைச்சிட்டான். சரியான முறையில் படைச்சிட்டான். படைத்ததற்கு பிறகு ஒரே ஒரு படைப்பினம் மட்டும் எந்திரிச்சு அல்லாஹ்ட்ட ஒரு கேள்வி கேட்குது. அல்லாஹ்ட்ட ஒரு விஷயத்தை கொண்டு பாதுகாப்பு தேடுது. என்னன்னா, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள்கள் நீ என்னை படைச்சிட்ட, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள்கள் என்னை கொண்டு பிரிவினையில் உள்ளாக்கிடுவாங்க. யா அல்லாஹ், அதை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக அந்த ஒரே ஒரு படைப்பினம் மட்டும் அல்லாஹ்ட்ட கேட்குது. அதுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? அமா தருளைன வன் அசில மன் வசலக்கன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. என்னன்னா, யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உன்னோடு நெருக்கமாக இருக்கிறாரோ, உன்னை புரிந்து வாழ்கிறாரோ, அவரோடு நான் நெருக்கமாக இருப்பேன், அவரோடு நான் புரிந்து இருப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறானா. இறுதியாக சொல்கிறாங்க, அந்த படைப்பினை என்ன தெரியுமா? அர்ஹாம், அதாவது இந்த இரத்த பந்த உறவு இருக்கு தெரியுமா? அல்லாஹ் தஆலா இந்த இரத்த பந்த உறவை படைச்சி இந்த
இந்த இரத்த பந்த உறவு அல்லாஹ்ட்ட போய் கேட்குது, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் என்னை கொண்டு மக்கள்கள் பல்வேறு விஷயத்தில் பிரிவினையில் உண்டாகுவாங்க, அதை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற வார்த்தையை சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தை தான், உன்னோடு யார் தோழமை வைத்து உன்னோடு சேர்ந்து வாழ்கிறாரோ அவரோடு நான் சேர்ந்து வாழ்வேன். எவ்வளோ பெரிய வார்த்தை! இந்த உலகத்தில் வாழும்போது அவர் மிகப்பெரிய பெரிய பாவம்லாம் செய்யலை, மிகப்பெரிய நன்மையெல்லாம் செய்யலை. அவர் செய்த ஒரே நன்மை, அவர்களுடைய இரத்த பந்த உறவோடு யார் சேர்ந்து வாழ்கிறாரோ அவரோடு அல்லாஹ் சேர்ந்து வாழ்கிறார் என்பதாக ஹதீஸுல் குதுஸியில் நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் சொன்ன வார்த்தையை நம்ம கேட்குறோம். அடுத்த ஒரு இபாரத்து வருது, அடுத்தது அல்லாஹ் தஆலா சொன்னதாக ரசூலுல்லாஹ் என்னதுமா சொல்கிறாங்க, உன்னோடு யார் துண்டித்து வாழ்கிறாரோ அவரோடு நானும் துண்டித்து வாழ்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எந்த ஒரு பாவமும் செய்யல, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா தடை செய்த பாவத்தையும் செய்யல. அவர் செஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன, அர்ஹாமுகள், அதாவது இரத்த பந்த உறவினர்களோடு அவர் துண்டித்து வாழ்ந்தார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த நபர்களோடு துண்டித்து வாழ்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குதுஸில் நம்ம அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு ஹதீஸ் நம்ம எல்லாம் படிச்சிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் என்னன்னா, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், உறவை துண்டித்து வாழக்கூடிய நபர் நாளை மறுமையில் சூனத்தில் நுழைய மாட்டான், சுவனமுடைய நசீபு அவனுக்கு கிடைக்காது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்கன்னா, இதற்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் சொன்ன மாதிரி அந்த ஆயத்தையும் வச்சு பார்க்கும்போது, இந்த ஹதீஸையும் வச்சு பார்க்கும்போது, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் இந்த இரத்த பந்தம் உறவு என்கின்ற விஷயத்தில் எந்த அளவுக்கு கடினமாக நடந்திருக்கிறாங்க என்ற வார்த்தையை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், சொந்தங்களை யார் முறித்து வாழ்கிறாரோ அவர் சூனத்தில் நுழைய மாட்டான் என்பதாக சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இங்கே வேறு சில வார்த்தைகளாக பயன்படுத்தலை. இவன் இப்படி செஞ்சாவன் சோனத்தில் நுழைய மாட்டான், இந்த பாவத்தை செஞ்சாவன் சோனத்தில் நுழைய மாட்டான், இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லலை. மாறாக நபியவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சொந்தத்தை யார் முறித்து வாழ்கிறாரோ அவர் சூனத்தில் நுழைய மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எத்துணை நபர்கள் அவர்களுடைய சொந்தத்தை அவருடைய இரத்த பந்த உறவோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு சண்டை நடக்குது, அந்த சண்டையை அவங்க பெருசாக்கி இதற்கப்புறம் உன்னுடைய மரணத்துக்கு கூட நான் வரமாட்டேன், உன்னுடைய மௌத்துக்கு கூட நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ நபர்களை நம்ம பார்க்குறோம். எதுவும் மிகப்பெரிய பாவம்லாம் செஞ்சிடல, அவங்க மிகப்பெரிய பாவம், கம்மரு குடிக்கல, ஜினா செய்யல, இப்படி எந்த ஒரு பாவமும் செய்யல. அவங்க செஞ்ச ஒரே ஒரு விஷயம், இரத்த பந்தத்தோடு அவர்கள் துண்டித்து வாழ்ந்தார்கள். அதனால் அவர்களுக்கு சுவனமும் அவர்கள் நுழைய முடியாது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சபை, ரசூலுல்லாஹ் அந்த சபையில் உட்காந்துருக்கிறாங்க. அதிகமான சஹாபாக்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் உட்காந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, லா யுஜாலிசுன காத்திலர் ரஹீம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். என்ன வார்த்தை? இங்கே இரத்த பந்த உறவை துண்டித்து வாழக்கூடிய நபர்கள் இந்த சபையில் அமர வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படியே அந்த சபை அமைதியாக இருக்குது. அமைதியாக இருக்கும்போது ஒரே ஒரு இளைஞர் மட்டும் அந்த சபையிலேருந்து எந்திரிக்கிறார். எந்திரிக்கக்கூடிய அந்த சிறுவர், அந்த இளம் வயது நபர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கும் அவருடைய ஹாலா, அதாவது தன்னுடைய தாயுடைய சகோதரிக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் நடக்குது. இந்த நபருக்கும் அவங்களுடைய ஹாலாவுக்கும் போகிறாங்க, அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க, அவங்களும் மன்னிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சபையில் வந்து உட்காடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, எதற்காக நான் இரத்த பந்த உறவை முறித்த நபர்கள் இந்த சபையில் உட்கார வேண்டாம் என்று சொன்னேன் என்று தெரியுமான்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த வார்த்தையை சொல்லிட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ், எந்த ஒரு கூட்டத்தில்
இரத்த பந்தத்தை முறித்த நபர், இரத்த பந்த உறவை முறித்த நபர் இருக்கிறார்களோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குவதில்லை என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான். இரத்த பந்த உறவை முறித்த நபர் எந்த கூட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குவதில்லை. அந்த நபர் மேலே மட்டும் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்காதுன்னு சொல்ல ரசூலுல்லாஹ். யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு 1000 நபர்கள் 2000 நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நபர் தன்னுடைய குடும்பத்தில் யார் கூட சண்டை போட்டு வந்து மஜ்லிஸில் உட்கார்றாருன்னா அந்த ஒரு நபருடைய காரணத்தினால் அந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குவதில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு அழகிய முறையில் சொல்லி காட்டியிருக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் வாழும்போது நாம் இந்த இரத்த பந்த உறவோடு எப்படி வாழணும், வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அவங்களோட தோழமையை நம்ம கொள்ளணும், எந்த ஒரு சண்டை வந்தாலும் எந்த ஒரு சச்சரவு வந்தாலும் சிறிய நேரத்தில் அந்த சண்டை சச்சரவை நம்ம முடிச்சுட்டு எப்பொழுது அந்த இரத்த பந்த உறவோடு நம்மவர்கள் சேர்ந்து வாழ்கிறோமோ, அவர்களுக்கு மனம் பொருந்தி அவர்களோடு நம்ம வாழ்கிறோமோ, நன்றா தெரிஞ்சுக்கோங்க, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நம்மளுக்கு கிடைக்கும். அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் நம்மளை பிரியப்பட ஆரம்பிப்பான். ஏன்னா ரசூலுல்லாஹ் அல்லாஹு தஆலா சொன்னால, யார் அந்த இரத்த பந்தத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க, யார் இரத்த பந்த உறவோடு சேர்ந்து வாழ்கிறார்களோ அவரோடு நான் சேர்ந்து வாழ்வேன், அவரோடு நான் இருப்பேன். யார் அந்த இரத்த பந்த உறவை துண்டித்து வாழ்கிறார்களோ அவரோடு நானும் துண்டித்து வாழ்வேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் தேவையா? அந்த இரத்த பந்த உறவை நம்ம துண்டித்து வாழ்றதுனால அல்லாஹ் நம்மளோட துண்டித்து வாழ்வான். அந்த வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு விஷயம், அல்லாஹு தாலாவுடைய ரஹமத்து மட்டும் நம்ம மேலே இல்லைன்னு வைங்களேன், எந்த ஒரு விஷயமும் நம்மளால் செய்ய முடியாது. எந்த அளவுக்குனா, நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னொரு ஹதீஸில் இப்படியே வருது, வியாழக்கிழமை இரவு, அதாவது வெள்ளிக்கிழமை, அதாவது வியாழக்கிழமையுடைய நைட்டு வெள்ளிக்கிழமையோட இரவு அப்படின்னு சொல்லி கருத்தில் சொல்கிறாங்க. அந்த வியாழக்கிழமையுடைய நைட்டு அன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுடைய அமல்களையும் அல்லாஹு தாலாவுக்கு முன்னாடி போய் காட்டப்படும். அப்போ யாருடைய அமல் தெரியுமா அந்த இடத்துல விடுபட்டு போகும்? இந்த உலகத்தில் வாழும்போது எந்த ஒரு நபர் தனது இரத்த பந்த சொந்தத்தோடு துண்டித்து வாழ்கிறாரோ அவர்களுடைய அமலை அல்லாஹு தாலா அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அல்லாஹ்ட்ட அந்த அமல்கள் போய் அடையிறதில்லை. ஏன்னா இவர் போட்ட சண்டையில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய, அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சண்டை பெருசாகி அவர் தேவையில்லாத வார்த்தைகளை இங்கே பயன்படுத்தினார்கள் என்றால் அந்த பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால் அல்லாஹு தாலாவிடம் அவர்களுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படவில்லை என்பதாக ஹதீஸில் வருது, நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தில் வாழும் பொழுது எத்தனையோ மக்கள்கள் அவங்களுடைய விஷயத்தில் சரியாக இருந்தாலும் நம்மவர்கள் ஒரு நோக்கத்தில் இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை இறுதி வரைக்கும் எந்த விஷயத்தில் நான் சரியாக இருக்கிறேனோ இல்லையோ, இந்த இரத்த பந்த உறவோடு நல்ல முறையில் வாழக்கூடிய விஷயத்தில் சரியாக இருக்கணும் என்பதாக நம்மவர்கள் தெரிந்து கொள்ளணும். இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் கூறி என்னுடைய வார்த்தைக்கு நான் திரையிடுவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அவுசானி ஹலீலுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய நண்பரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்து செய்தார்கள்னு சொல்லிட்டு, அல்லாஹ் அந்துரமா ஃபௌக, உனக்கு மேலே இருக்கக்கூடிய நபரை நீ என்னைக்கும் பார்க்காத, அந்துரு மன்ஹுவ, உனக்கு கீழே இருக்கக்கூடிய நபரை நீ பார் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உனக்கு மேலே இருக்கக்கூடிய நபர் எப்படி வேணால் வாழலாம், உன்கிட்ட ஒரு விஷயம் இருக்காது, உனக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கிட்ட அந்த அத்துணை விஷயமும் இருக்கும். அந்த நபரை நீ பார்க்காத, உன்னுடைய வாழ்க்கையில் இவன்கிட்ட இப்படி இருக்குது, இவன்கிட்ட இத்தனை பேனா இருக்குது, இவன்கிட்ட இத்தனை ரூபா இருக்குதுன்னு சொல்லி நீ பார்க்காத.
மாறாக உனக்கு கீழே இருக்கக்கூடிய நபரை பாரு. அல்லாஹு தாலா உனக்கு தந்த விஷயத்தை உனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தருவதில்லை. உன்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குன்னா உனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கிட்ட அந்த 10 ரூபாவும் இருக்காது. அப்படிப்பட்ட நபரை நீ பார்த்து ஷுக்குரு செய் என்பதாக இந்த ஹதீஸ் நம்ம அவர்களுக்கு தெரிந்து காட்டுது. இன்னொரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இரண்டாவது விஷயம், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஏழைகளின் மீது அதிகமாக பிரியத்தை கொள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மூன்றாவதாக சொல்லக்கூடிய அந்த நசீஹத்தில், அந்த உபதேசத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னாங்க, இரத்த பந்த உறவோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நசீஹத்தில் இந்த மூன்றாவது வார்த்தையான இரத்த பந்த உறவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்கன்னா, அல்லாஹும் இந்த இரத்த பந்த உறவை பிரியப்படுகிறான், ரசூலுல்லாஹும் இந்த இரத்த பந்த உறவை பிரியப்படுகிறார்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எந்த ஒரு நபர் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய பாவம், எத்தனையோ பாவம் செய்வான், அந்த எல்லா பாவத்துக்கும் நாளை மறுமையில் அவனுக்கான தண்டனை இருக்கும். ஆனால் இந்த இரத்த பந்த உறவை யார் துண்டித்து வாழ்கிறாரோ அவருடைய தண்டனை என்ன தெரியுமா, நாளை மறுமை வரைக்கும் அவர் வெயிட் பண்ணணும் தேவையில்லை. இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு பாவத்தை அவனுக்கு தந்துடுவான். உதாரணமாக சொன்னால் அவனுடைய உடலில் ஏதாவது ஒரு நோயை தந்துடுவான், இல்லையா அவனுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு குறையை தந்துடுவான்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை இமாம்கள் நம்மளுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆக வரக்கூடிய காலத்தில் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹு தஆலா இரத்த பந்தம் என்கின்ற அந்த மேலான ஒரு தொடர்பை அல்லாஹு தஆலா தருவானாக. அந்த இரத்த பந்தத்தோடு நல்ல முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நம்பவர்களுக்கும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த பயானை யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அந்த அத்துணை நபர்களுக்கும் இரத்த பந்த உறவோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் தருவானாக என்கின்ற மேலான துவாக்களோடு என்னுடைய வார்த்தைக்கு திரையிடுகிறேன். ஆகிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.